அனைவருக்கும் வணக்கம். பண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் செப்டம்பர் மாதத்துக்கான பொது ராசி பலன்களை மேச ராசிக்கு பார்க்கலாங்க. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அதிபதினு சொல்லப்படுற செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானமான 3வது ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால புதிய முயற்சிகள் செய்யலாங்கிற எண்ணங்கள் உருவெடுக்குங்க. காரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க. நல்ல துணிச்சலோடும் தைரியத்தோடவும் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த மாசத்துல எதிர்கொள்வீங்க. மேசத்துக்கு திரிகோணாதிபதியான சூரிய பகவான் மாத முற்பகுதியில 5வது ஸ்தானமான சிம்மத்திலேயே ஆட்சி பலத்தோட இருக்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய அம்சமாகுங்க. பூர்வீகத்தினால ஒரு சில நன்மைகளை பெறலாங்க. குழந்தைகள் மூலம் நிறைய ஆதாயங்கள் உண்டுங்க. குழந்தைகளோட வெற்றிக்கு உறுதுணையா இருப்பீங்க. உங்களோட சிந்தனைகள்ல ஒரு வேகம் இருக்குங்க. பாரபட்சம் இல்லாத நடந்துக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதத்துல ஏற்படுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் மாத முற்பகுதியில ஒரு சில இடைஞ்சல்களை சந்திக்க நேரிடலாங்க. அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமா இருக்காதுங்க. மாத பிற்பகுதி நல்லா இருக்குங்க. எதிர்பார்த்த வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்துக்கு போறவங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாங்க. மாத முற்பகுதியில உயரதிகாரியோட எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது இருக்கிறது நல்ல சிறப்பை கொடுக்குங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வரவுகள் இருந்தாலும் கூட செலவுகளும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உபயோகமான செலவுகளா பின்னாடி லாபம் கொடுக்கக்கூடிய வகையில ஏதாவது செலவுகள் மேற்கொள்றது நல்லதுங்க. பார்ட்னர்ஷிப்ல தொழில் செய்யறவங்க இந்த மாதத்துல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத தவிர்க்கிறது நல்லதுங்க. முக்கியமா கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அடுத்ததா திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஓரளவுக்கு சுமாராதாங்க இருக்கும். முயற்சிகளை அதிகப்படுத்தினா நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சிக்கிறவங்களுக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணி மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டா இந்த மாதத்துல நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல நிலைமைன்னே சொல்லலாங்க. இருந்தாலும் விளையாட்டுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. அதையே கொஞ்சம் கட்டுப்படுத்தினா இந்த மாதத்துல நல்லா இருக்குங்க. கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதத்துல எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சிறப்பான மாதமாகவே அமையுங்க. இந்த மாதத்துல சகோதர சகோதரி வழிகளில் ஒரு சில ஆதாயங்களை எதிர்பார்க்கலாங்க. அவங்களோட உதவி உங்களுக்கு தேவையான நேரத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதற்கடுத்ததா தந்தை வகையில பொருளாதார நன்மைகளை இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாத தாய் தந்தையரோட அன்பும் ஆதரவும் இந்த மாதத்துல முழுமையா கிடைக்குங்க. அதற்கடுத்ததா கவர்மெண்ட் சார்ந்து தொழில் செய்யறவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவு சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாங்க. மாத பிற்பகுதி குறிப்பா நல்லா இருக்குங்க. வேலைக்காக வெளியூருக்கோ இல்ல வெளிநாட்டுக்கோ முயற்சிக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. விளையாட்டுத்துறை சார்ந்தவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. எந்த விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கிட்டாலும் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதே போலதாங்க அரசியல்வாதிகளுக்கும் மாத பிற்பகுதி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களோட முயற்சிகளுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த மாதத்தோட பெரும்பான்மையான நாட்களில் புதன் சூரியன் சேர்க்கை இருக்குங்க. இந்த சேர்க்கையானது புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துதுங்க. அதுலேயும் குறிப்பாக 5வது ஸ்தானத்தில் இந்த யோகம் ஏற்படும் போது புத்திசாலித்தனமான நிறைய முடிவுகள் எடுப்பீங்க. கல்வி சார்ந்து அறிவு சார்ந்து தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்புக்குரிய மாதமாக அமையறக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. இவ்வளோ நேரம் இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் சஞ்சரிக்கிறத வச்சு என்னென்ன நல்ல பலன்கள் ஏற்படுங்கிறத பார்த்தோங்க. அடுத்ததா எந்தெந்த பகுதிகளில் அதிக விழிப்புணர்வோடு இருந்தால் இந்த மாதத்தை நல்ல முறையில் கடக்கலாங்கிறதையும் பார்க்கலாங்க. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் கலத்திரஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதத்தோட முற்பகுதியில் கிட்டத்தட்ட செப்டம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் கன்னி ராசியில் நீச்சமாக இருக்காருங்க. அதனால் கணவன் மனைவிக்குள்ள அனுசரிச்சும் விட்டு கொடுத்தும் போகணுங்க. பொருளாதாரத்திலையும் ஒரு சில நெருக்கடிகளை சந்திக்க நேரிடலாங்க. செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு மேலே அந்த நிலைமையெல்லாம் கம்ப்ளீட்டாக மாறிடுங்க. கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப ஆச்சரியப்படுற வகையில் அந்யோன்யமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க. பொருளாதாரத்திலையும் சிறப்பான நிலைமை கிடைக்குங்க.
அதே போல தாங்க ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக தொழில் செய்கிறவங்க, பேங்க் எம்ப்ளாயீஸ் இவங்க எல்லாமே மாத முற்பகுதியில் கொஞ்சம் அதிக கவனத்தோட செயல்படணுங்க. அதற்கு அடுத்ததாக உங்களோட குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க. ஏதாவது உடல் உபாதைகள் வந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குங்க. அதற்கு அடுத்ததாக கடன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் கடன் உங்களோட அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லதுங்க. மொத்தத்தில் மேச ராசி, மேச லக்ன நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் நிறைய நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.